அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன இம்பார்ட்டன்டான செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ செய்தித்தாள்ல இன்றைக்கு பார்த்தோம்னா, ரொம்ப குறைவான செய்திகள் தான். ஓகேங்களா? ஸோ முதல் செய்தியில, உணவு உற்பத்தியில் மிகை நாடாக இந்தியா. உணவு உற்பத்தியில இந்தியா தன்னிறைவை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான். அதே தான் நம்ம பிரதமர் அவர்களும் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காரு. செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் புரொடக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? செய்திகள் ரொம்ப குறைவு. அதனால இது ஒண்ணு தான் இம்பார்ட்டன்டான செய்தியாவும் இருந்துச்சு நமக்கு. இந்த செய்தித்தாள்ல. இப்போது உணவு உற்பத்தியில் மிகை நாடாக இந்தியா மாறி உள்ளது அப்படின்னு சொன்ன நம்ம பிரதமர், பால், பருப்பு வகைகள், மசாலா பொருட்கள் உற்பத்தியில் உலக அளவில் முதல் நாடாகவும், உணவு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், பருத்தி, சர்க்கரை, தேயிலை உற்பத்தியில் 2வது நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளது. இப்ப இதுலலாம் டாப் இதுலலாம் அடுத்த கட்டத்துல இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பிரதமரே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? பால், பருப்பு வகைகள், மசாலா பொருட்கள் உற்பத்தியில நம்ம முதல் இடத்துல இருக்கோம். உணவு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், பருத்தி, சர்க்கரை, தேயிலை போன்ற விஷயங்களை 2வது நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. இதற்கெல்லாம் காரணம் நமக்கு தெரியும். இந்த காலத்திலிருந்தே ஒரு பிளான்டு அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சு. அதனுடைய விளைவாக தான் இப்ப நம்ம உணவுல மிகை நாடாக இருக்கோம். பல நாடுகளுக்கு உணவு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். பல ஆப்பிரிக்கன் கன்ட்ரீஸ், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு உணவு தானியங்கள குடுக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இப்ப உருவெடுத்திருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி போட்ட திட்டங்கள், அதனுடைய விளைவுகள் தான் நமக்கு காரணமாக இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் அந்த ஒரு டெவலப்மெண்ட்ட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த வகையில பார்த்தோம்னா, சவால்களுக்கு தீர்வாகும் ஸ்ரீ அன்னம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ அன்னம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, தண்ணீர் பற்றாக்குறை, பருவநிலை மாற்றம், ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவை தீவிர சவால்களாக உள்ளன. இப்போதைய விவசாய சூழல்ல பார்த்தோம்னா, பருவநிலை மாற்றம் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ, அதனால அந்த மாதிரியான சவால்களுக்கு தீர்வளிக்கும் வகையில தான் ஸ்ரீ அன்னம் என்னும் சிறுதானியங்கள் தீர்வாக அமையுது அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, நமக்கு வேளாண் துறையில நெறைய டெக்னாலஜிய வந்து உள்ள கொண்டு வரதுல தற்போதைய அரசாங்கம் ரொம்ப நல்லாவே செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு கடன்கள் குடுக்கிறதாகட்டும், பயிர்கள வந்து காப்பீடு வழங்குறதாகட்டும், இந்த மாதிரியான திட்டங்கள் மூலியமா விவசாயிகளையும் வந்து பயிர்கள் சேதம், அ பயிர்கள் கிராப் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா, அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு விவசாயிகள் சார்ந்த நலன்களையும் வந்து நல்லதா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்தியா அக்ரிகல்ச்சர்ன்னு வரப்ப நெறைய நல்ல விஷயங்கள பண்ணிட்டே தான் இருக்கோம். அந்த வகையில பார்த்தோம்னா, சமீபத்தில நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிற திட்டம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பெண்களுக்கு ட்ரோன்கள இயக்கக்கூடிய பயிற்சிகள வழங்குறாங்க. அதன் மூலியமா விவசாயத்துல இந்த ட்ரோனோட செயல்பாட்ட கொண்டு வராங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து அ ஒரு ஃபெர்டிலைசர வந்து இது பண்றதாகட்டும், பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்றதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ட்ரோன்கள பயன்படுத்துறாங்க. அந்த ட்ரோன வந்து யாரு அ வ இயக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு பெண்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. இந்த நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ. இந்த மாரி பல்வேறு திட்டங்கள வந்து இந்திய அரசாங்கமும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி, இந்தியாவுல இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களும் சரி, எல்லாருமே வந்து விவசாயம்னு வரப்ப ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். தமிழக அரசாங்கம் கூட பார்த்தோம்னா, மெக்கானைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்க்கு நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இயந்திரமயமாக்கலா நம்ம விவசாயத்த பொறுத்தவரைக்கும் இயந்திரமயமாக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இயந்திரமயமாக்கல் அப்படிங்கிறது தான் நமக்கு விவசாயத்துல உற்பத்திய வந்து அதிகப்படுத்தும். ஓகேங்களா? எஃபிஷியன்சிய வந்து கொண்டு வரும். நம்ம பார்த்திருப்போம். யூடியூப் வீடியோஸ்ல பார்த்திருப்போம். ரீல்ஸ்ல பார்த்திருப்போம். ஒரு மெஷின் மாரி இருக்கும். அதுவே வந்து கேரட் செடியெல்லாம் வந்து புடுங்கிரும். அந்த மாரியான விஷயங்கள்லாம் பார்த்திருக்கோம்ல. சோ அந்த அளவுக்கு இந்தியாவோட விவசாயத்துறையும் வளரணும் அப்படிங்கிறது தான் எல்லா அரசாங்கங்களுடைய நோக்கமாகவும் இருக்கு. சரிங்களா? சோ அந்த வகையில நம்ம புது புது டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணி நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டே இருக்கோம். அந்த திட்டங்களுடைய வெளிப்பாடாக தான் உணவு உற்பத்தியில இந்தியா ஒரு மிகை நாடாக இருக்கு. சரிங்களா? சோ அந்த மாதிரியான விஷயங்கள தான் நேத்து அந்த ஸ்பீச்ல வந்து நம்ம பிரதமர் வந்து பேசியிருப்பாரு. அதனுடைய ஒரு சுருக்கத்த தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ வேற ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட புதிய தலைமை இயக்குனரா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவரு புதிய தலைமை இயக்குனராக வந்திருக்காரு. சரிங்களா? சோ இது ஒரு செய்தியாக நம்ம பார்த்தோம். பின்னர் பார்த்தோம்னா, மத்தபடி உலக அளவுல ஒரு பதற்றமான சூழல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் ஒரு போர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழல் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ, அதை பத்தி நம்ம பார்ப்போம். என்ன ஆகுது அப்படிங்கிறத பின்னர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ, இன்றைய செய்தித்தாள பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் தான் ஜஸ்ட் செய்திகளா இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.